நம்மளுடைய கோவத்தை வந்து நகைச்சுவை மூலயமா காட்டினா அதோடைய இம்பேக்டே வேறு லெவல் சார். அதுக்கெல்லாம் நம்மளுடைய சினிமாவில் வந்து இருக்கிற அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா. என்எஸ் கிருஷ்ணன் சார்லேருந்து நடிகவேல், நம்ம எம்ஆர் ராதா சார் வரைக்கும், அதுலேருந்து விவேக் சார்லேருந்து எல்லாருமே அவங்களோட கோபத்தோடைய வெளிப்பாடு தான். கடைசியாக எனக்கு நினைவில் வர இந்த மாதிரி டீமில் நினைவில் வர படம் மண்டேலா. எக்ஸாக்ட்லி சார். அதுவும் ஒரு கோபம் தானே சார். அவ்வளோ பெரிய சாதி பிரச்சனையை வெறும் நகைச்சுவை, ஏன்னா அவ்வளோ பெரிய, அதாவது சார் நம்மளுடைய கோபத்தை வந்து நகைச்சுவையாக காமிக்க முடிஞ்சதுன்னா அதை விட ஒரு சூப்பர் விஷயம் எதுவுமே கிடையாது சார். அதுக்கு நம்மளுடைய சினிமாவை விட ஒரு சூப்பர் இடம் எதுவுமே இல்லை சார். ஸோ அதுதான் சார். அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு நிஜமே நடந்த உண்மை கதை, எனக்கு நடந்த விஷயம் அது. ஓகே. அந்த ரியல் எஸ்டேட் ஸ்கேம்ன்றது எங்கள் குடும்பத்துக்கு எனக்கு நடந்த விஷயம் அது. So it made my job easier to write more. So you know the pain, then you know the nuances. I went through the pain along with 66 families. Housing board quarters இருக்குல்ல, HIG, MIG, LIG, அதில் தான் நாங்கள் இருந்தோம். ஜாயிண்ட் வெஞ்சருக்குள்ளே வந்துட்டு அந்த ஜாயிண்ட். What happened in the movie happened to me, to my mother, to my the rest of the 66 residents of that place. So நீங்கள் உங்கள் அம்மாலாம் சேர்ந்து கொள்ளடிச்சிருக்க முடியாது. Did you get justice in that house? 15 வருஷம் கழிச்சு இந்த ஜூன் 25 தான் எங்களுக்கு காசு வந்தது சார். ஓகே. 16 வருஷம் சார். சாரி. ஓகே ஓகே. 16 வருஷம் எங்களுக்கு காசு வந்தது சார். அப்போனா எவ்வளோ இது தேவையா, இவ்வளோ கோத்ரூ பண்ணணும். அதாவது இத்தனைக்கும் சட்டமும் வந்து நம்ம பக்கம் இருக்குது, போலீஸும் நம்ம பக்கம் இருக்குது. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா அது மிடில் கிளாஸுக்கு வேண்டி தான் பண்ண முடியாது. மீதி யார் வேணால் என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்றது தான்.